அறைக்குள் நுழைந்த மேகராணியை கண்டவுடன் அங்கே அதுவரை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் சட்டென பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். அவளுடைய கையில் இருந்த தகட்டை பார்த்தபடி அவள் அது குறித்து என்ன சொல்லப் போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த அறைக்குள் அமைதி நிலவியது. மேகராணி தன் கையில் இருந்த தங்கத் தகட்டை உயர்த்தி பிடித்தபடி கம்பீரமான குரலில் அவர்களை பார்த்து, என் கையில் இருக்கிற இந்த தகட்டுக்கு 1,00,000 தங்க நாணயங்களின் மதிப்பு இருக்கு. அதாவது இந்த தகடு 1,00,000 தங்க நாணயங்களின் பெருமானமுடையது. அருணேந்திரர் மாமா அனாவசியமா செலவு பண்ணினதா நீங்க எல்லாம் சொல்ற அதே 1,00,000 தங்க நாணயங்கள் என்று சொல்ல, அவளுடைய இந்த உடல் மொழியை கண்ட அனைவரும் திகைப்போடு அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவள் ஒருமுறை அனைவரையும் தன் பார்வையால் அளந்துவிட்டு மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தாள். இதுக்கப்புறமாச்சும் நீங்க அருணேந்திரர் மாமாவை இந்த விஷயமா தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். மேகராணியின் இந்த பேச்சை கேட்ட பிறகு யாரும் எதுவும் சொல்லவில்லை. அங்கே நின்றிருந்தவர்கள் அனைவருக்கும் அவள் தன் கையில் வைத்திருந்த தங்கத் தகட்டின் மூலம் பதில் அளித்து விட்டதை போல இருந்தது. காலம் கடந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் பச்சை மரங்களும் அடர்ந்த புதர்களும் நிறைந்த காட்டுக்கு நடுவே குண்டு வெடிப்பதை போன்ற பலமான சத்தம் கேட்டது.